தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். இதில் காந்தர்வ வேதம். இதில் அடுத்தது ஒலி விஞ்ஞானத்தில் பூர்வீகரின் ஞானம். மேலே சொன்ன வாத்தியங்களையும் இன்னும் தாள வாத்தியங்களான மிருதங்கம், கஞ்சிரா, கடம், தவில், ஜால்ரா போன்றவற்றையும் எப்படி பண்ணுவதென்று சங்கீத சாஸ்திர புத்தகங்கள் விவரமாக சொல்கின்றன. இதற்கு என்ன அர்த்தம்? அதை பண்ணினவர்களுக்கு எப்படி எப்படி அபிகாதங்கள், ஸ்போடங்கள் உண்டாகின்றன என்ற சயின்ஸ் நுணுக்கம் நன்றாக தெரியும் என்று அர்த்தம். வீணை தந்திகளின் நீளம், அவற்றின் பருமன், அதிலே உள்ள மெட்டுக்களுக்கிடையே இருக்க வேண்டிய தூரம், ஒரு நாயனம் அல்லது புல்லாங்குழலின் துவாரங்கள் இருக்க வேண்டிய பரிமாணம், துவாரங்களுக்கு நடுவில் இருக்க வேண்டிய தூரம் முதலியன சயின்டிபிக்காக இல்லாவிட்டால் அதில் சங்கீதத்துக்கான ஸ்வரங்கள் உண்டாக முடியாது. தாளவாத்தியங்களில் ஸ்வரபேதங்களை காட்டும் சப்தமும் இல்லை, காங்காச்சா மாதிரி சப்தமும் இல்லை. ஆனால் லய வித்தியாசங்களை பரிமளிக்க காட்டுகிறதாக சில விதமான சங்கீத அம்சமுள்ள மியூசிக்கல் வேல்யூ உள்ள சப்தங்கள் அவற்றில் எழுப்பப்படுகின்றன. ஒரு மிருதங்கம் என்றால் அதில் வலது பக்கத்தில் ஒரு விதமான ஒலி, இடது பக்கம் வேறு ஒரு விதமானது. அதற்கு எப்படி எப்படி தோள்களை இருக்க வேண்டும், மருந்து இருக்க வேண்டும் என்றெல்லாம் ரூல்கள் இருக்கின்றன. மிருதங்கத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் மொத்தமான வாத்தியத்துக்கும் எவ்வளவு நீள அகலங்கள் இருக்க வேண்டும் என்றும் திட்டமான கணக்கு இருக்கிறது. இப்படியே ஒவ்வொரு வாத்தியத்துக்கும் இருக்கிறது. நாயனத்தில் இப்போதெல்லாம் ரொம்பவும் வழக்கத்தில் இருப்பது 2 அடிக்கு மேலே நீளமாக இருக்கிறதல்லவா? இதற்கு பாரி நாயனம் என்று பெயர். இன்னொரு தினுசும் உண்டு. அது சுமார் 1 முழத்துக்கு உட்பட்ட நீளமுள்ளதாகவே இருக்கும். அதற்கு திமிரி நாயனம் என்று பெயர். அதிலே ஸ்ருதி தூக்கலாக இருக்கும். நம் மடத்திலே வாசிப்பது திமிரிதான். திமிரிக்கும் பாரிக்கும் நடுப்பட்டதாக ஒரு தினுசும் இடைப்பாரி என்று உண்டு. இந்த பரிமாண நுணுக்கமெல்லாம் நன்றாக தெரிந்து சங்கீத நூல்களில் சொல்லி இருக்கிறது. எந்தெந்த வாத்தியத்துக்கு என்னென்ன மரம், என்னென்ன தோல், என்னென்ன தந்தி என்றெல்லாம் வரையறை இருக்கிறது. அப்போதுதான் அதற்குரிய சுனாதம் உண்டாகும். வீணை, தம்புரா போன்ற வாத்தியங்களில் குடமும் தண்டி என்னும் மற்ற பாகமும் ஒரே தாய் மரத்தில் இருந்தே எடுத்து செய்ததாயிருக்க வேண்டும். ஏனென்றால் அப்போதுதான் வாத்தியம் முழுவதன் மர மெட்டீரியலும் ஒரே வயசுள்ளதாயிருந்து ஒரே சீரான சூக்ஷ்மமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. யாழை பற்றி இத்தனை விவரம் தான் என்றில்லாமல் பழந்தமிழ் நூல்களில் இருக்கிறது. அந்த யாழிலும் அடக்க முடியாத சங்கீத அம்சங்களைக் கொண்ட யாழ்மூரி பதிகம் என்பதை திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார். அவருக்கு அத்தனை சங்கீத சாஸ்திர ஞானம் இருந்திருக்கிறது. ஆச்சாரியாளுக்கு எத்தனை ஆழமான சங்கீத ஞானம் இருந்தது என்பது சௌந்தரிய லகரியில் உள்ள கலே ரேகாஸ் திஸ்ரோ என்ற ஸ்லோகத்திலிருந்து தெரிகிறது. அச்சரங்களோடு சேராத சப்த ஸ்போடங்கள், அவற்றை உண்டாக்கக்கூடிய அபிகாதங்கள் ஆகியவற்றை பற்றிய பூரா அறிவும் இருந்தே சங்கீத சாஸ்திரக்காரர்கள் இந்த வாத்தியங்களை பண்ணுகிற முறைகளை தந்திருக்கிறார்கள். நாம் பேசும்போது அச்சரங்களோடு சேர்ந்த ஸ்போடங்களுக்குரிய அபிகாதங்களை இயற்கையாகவே நேச்சுரலாக அதன் டெக்னிக் என்ன என்று தெரியாமல் அன்கான்சியஸாக நம் தொண்டை, வாய் முதலானவற்றில் உண்டு பண்ணிவிடுகிறோம். ஆனாலும் மந்திரங்களை சொல்லும் போது பரிபூர்ண அக்ஷர சுத்தம் இருக்க வேண்டும். ஏனென்றால் கண்டம் போல் தோன்றினாலும் இந்த மந்திரங்கள் அகண்ட ஆகாச சப்தத்தில் இருந்தே ரிஷிகளின் திவ்ய ஸ்ரோதத்தில் சேர்க்கப்பட்டு அவர்களால் நமக்கு தரப்பட்டிருப்பவையாகும். அவற்றை உள்ளபடி பர்ஃபெக்டாக உச்சரித்தால்தான் அந்த அகண்ட சக்தியின் பலனை அடைய முடியும். இப்படி சுத்தமாக அக்ஷரங்களை வரையறுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக இதை பற்றிய டெக்னிக்கை ரொம்பவும் சயின்டிபிக்காக சொல்வதற்காகவே வேதத்தின் அங்கங்களில் ஒன்றான சிக்ஷா சாஸ்திரம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த சாஸ்திரம் அடிவயிற்றிலிருந்து ஆரம்பித்து இன்ன மாதிரி காற்று புரளும்படி பண்ணி அது இன்ன இடத்திலே பட்டு வாய் வழியாக இப்படி வரவேண்டும் என்று அச்சரங்களை அப்பழுக்கில்லாமல் அக்யூரேட்டாக நிர்ணயம் பண்ணி கொடுத்திருக்கிறது. ஆக
வைதிக மதத்தின் ஆதாரமான 18 வித்யாஸ்தானங்களில் வேத அங்கமான சிக்ஷா சாஸ்திரம் அட்சர சப்தங்களையும், உபவேதமான காந்தர்வ சாஸ்திரம் அட்சரம் கலக்காத சங்கீத ஸ்வரங்களையும் பற்றிய லட்சணங்களை தெரிவிக்கின்றன. தெய்வத்தின் குரல் முதல் பகுதியில் உள்ள சங்கீத லட்சியம் சாந்தமே என்ற உரை பார்க்க தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதியில் சிக்ஷை வேதத்தின் மூக்கு என்ற உரை பார்க்க. அடுத்தது புலன் வழியே புலனுக்கு அப்பால். மந்திர சப்தங்களுக்கு எப்படி கண்டமாயிருந்து கொண்டே அகண்டத்தில் சேர்க்கிற சக்தியாயிருக்கிறதோ அப்படியே சங்கீத சப்தங்களுக்கும் சக்தி இருக்கிறது. ஸ்வரஸ்தானம் ஒன்றை தீர்க்கமாக, கார்வையாக, ஸ்ருதி சேர நீட்டியோ அல்லது கமகமாக நன்றாக இழைத்தோ மூர்ச்சியினை உச்சநிலையை சுவாஸ்வசமாக தொட்டு விடுகிற போது கண்டமே அகண்ட அனுபவத்தில் சேர்ந்து விடுகிறது. இந்த அகண்ட அனுபவம்தான் அத்தனை வேத வேதாந்த யோக மந்திர தந்திர சாஸ்திரங்களுக்கும் லட்சியமாயிருப்பது. இதை சாதித்துத் தரும் தானத்தில்தான் ஓசையை, ஒலியை நாத பிரம்மம், சப்த பிரம்மம் என்று சாட்சாத் பரமாத்மாவாகச் சொல்வது. அதை கோலாக நினைத்து, அதாவது காது என்ற இந்திரியத்தின் மூலம் மனசின் இந்திரிய சுகத்துக்காக இன்றி ஆத்ம சௌக்கியத்துக்காக கோலாக கருதி சங்கீத அபியாசம் பண்ணும்போது அது நாதோபாசனை, நாதயோகம் என்ற உசந்த பெயர் பெறுகிறது. அட்சரத்தோடு அர்த்தத்தோடு கலந்து மனமுருகி பாடும்போது பாடுகிறவர்க்கும் கேட்கிற சதஸ் முழுவதற்கும் பரமாத்மாவிடம் தோய்ந்து நிற்கிற பெரியதான இன்பம் கிட்டுகிறது. ஜபம், தபம், அஷ்டாங்க யோகம், தியானம் முதலியவை இந்திரிய சம்பந்தமில்லாதவையாகவும் சுலபத்தில் அபியசிக்க முடியாதவையாகவும் இருப்பவை. ஆனால் அவற்றின் பலனான அதே ஈஸ்வரானுபவம் இந்திரியத்துக்கு சௌக்கியமளிப்பதாகவும் சுலப சாதனமாகவும் உள்ள சங்கீதத்தால் கிடைத்துவிடுகிறது. இந்திரிய விஷயங்கள் போல இருப்பவற்றாலேயே இந்திரியத்துக்கு அப்பாற்பட்ட ஆத்மானந்தத்தை, ஈஸ்வர சாட்சா்காரத்தை ஏற்படுத்தி தருவது நம் மதத்தின் ஒரு சிறப்பு அம்சம். பூஜையில் செய்கிற பஞ்சோபசாரம் என்கிற கந்த, புஷ்ப, தூப, தீப நைவேத்தியங்கள் பஞ்சேந்திரிய சௌக்கியத்தை தரக்கூடியவைகளால் ஆனதுதான். உபனிஷத்துக்களிலேயே பரமாத்மாவை ஓங்கார ஸ்வரூபமாக, ரஜஸ்வரூபமாக, ஜோதிஸ்வரூபமாகவெல்லாம் சொல்லியிருக்கிறது. ஓங்காரம் கேட்கிற இந்திரியத்துக்கானது, ரசம் ருசி பார்க்கிற இந்திரியத்துக்கானது, ஜோதிஷ பார்க்கிற இந்திரியத்துக்கானது. இந்திரிய சௌக்கியங்களை சிற்றின்பம் என்கிறோமானாலும் பரமாத்ம சம்பந்தத்தோடு அனுபவிக்கும் போது இவையே பேரின்பம் தருகின்றன என்பதை உபனிஷத்துக்கள் பரமாத்மாவையே இன்ப வடிவமாக, ஆனந்த ஸ்வரூபமாக சொல்லும்போது நிலைநாட்டி விடுகின்றன. இந்திரிய நுகர்ச்சி வஸ்துக்களாக தோன்றுகின்றவைகளிலும் ஈஸ்வர சாநித்தியத்தை பகவான் விபூதி யோகத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஈஸ்வரன் இல்லாத இடமில்லை என்றால் இவற்றிலும் அவனுடைய சாநித்தியம் இருந்துதானே ஆக வேண்டும். பகவான் தன் விபூதிகளை சொல்லும்போது ஜோதிஷ்களில் நான் சூரியன் என்னும் போது ஒளியாக இருப்பதை சொல்லிக் கொள்கிறார். இங்கே உஷ்ணமும் அவர்தான் என்றாகிறது. அவரே மாசத்தில் நான் மார்கழி என்கிற போது பனியாகவும் குளிராகவும் இருக்கிறார். தான் ரிதுக்களுக்குள் இயற்கை, இன்பம், இந்திரிய சௌக்கியம் முழுதும் தரும் வசந்தமாக இருப்பதாக சொல்கிறார். இங்கே வசந்தம் என்பதற்கு குசுமாகர என்ற பெயரை பகவான் சொல்லுகிறார். அதாவது புஷ்பித்து குலுங்க செய்கிற ரிது என்கிறார். புஷ்பத்தை சொன்னதால் ஸ்பர்சானந்தம், நேத்ரானந்தம், கிரணானந்தம் என்னும் மூக்கின் இன்பம் மூன்றையும் சொன்னதாகிவிடுகிறது. பூர்ணத்தை பின்னப்படுத்தி பார்க்கும்போது நமக்கு எதெல்லாம் சிற்றின்பத்தை மாத்திரம் தந்து பேரின்பத்தை தடுக்கின்றனவோ அவற்றாலேயே ஈஸ்வர உபாசனை செய்யும் போது அவை பூர்ணத்தில் நம்மை சேர்க்கும், பேரின்பத்திற்கு சாதனமாகும் என்பதே தாத்பரியம். சப்தமே பிரம்மம், ரூபமே பிரம்மம், ரசமே பிரம்மம், கந்தமே பிரம்மம், ஸ்பரிசமே பிரம்மம் என்று
இப்போதே நம்மால் முழுவதும் தெரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் இதை கொஞ்சம் ஞாபகமாவது படுத்திக் கொண்டே இருந்தால் ஒரு நாள் பலன் தெரியாமல் போகாது. இவற்றிலே சங்கீதத்தில் மெய்மறந்து போய் துளி துளியாவது சப்த பிரம்ம அனுபவத்தை பெறுவது மற்றதை விட நமக்கே சற்று நன்றாக தெரிவதாயிருக்கிறது. சங்கீதக் கலை என்பது கொஞ்சம் கூட கஷ்டமில்லாமல் மோட்சத்தையே வாங்கிக் கொடுக்கக்கூடியது. வீணாவாத்தியம் ஒன்றை வைத்துக்கொண்டு ஸ்வரசுத்தியோடு கலந்து வாசித்து ஆனந்தமயமாக இருக்க கற்றுக்கொண்டு விட்டால் யோகம் பண்ண வேண்டாம், தபஸ் பண்ண வேண்டாம், சுலபமாக மோட்சத்தையே அடைந்து விடலாம். அதோடு யோகி யோகம் செய்வதால், தபஸ்வி தபஸ் செய்வதால் அவர்களுக்கு மட்டுமே ஆத்மானந்தம் உண்டாகிறது. சங்கீதம் ஒன்றில்தான் அதை அபியசிக்கிறவர் மட்டுமின்றி கேட்கிற எல்லோருக்குமே அதே அளவு ஆத்மானந்தம் உண்டாகிறது. வாய்ப்பாட்டு வீணை மாதிரி ஸ்வரங்களோடு சேர்ந்த சங்கீதம் என்பதில்லை, சங்கீதம்தான் என்பதில்லை. மிருதங்கம் ஜால்ராவில் கூட நல்ல லயசுத்தியோடு சுனாதம் கலந்து வந்துவிட்டால் அது தெய்வீக ஆனந்தத்தில் நம்மை சொருகிவிடுகிறது. அடுத்தது வாத்திய நாட்டிய வகைகள். வாத்தியங்களில் தந்திரி வாத்தியம், ரந்திர வாத்தியம், சர்ம வாத்தியம், லோக வாத்தியம் என்று 4 வகைகள். தந்தி என்றால் தந்தி, வீணை, தம்பூர், யாழ், வடக்கத்தி சிதார், சாரங்கி, மேல்நாட்டில் வந்துள்ள பிடில் முதலியவை தந்தி வாத்தியங்கள். ரந்திரம் என்றால் துவாரம், புல்லாங்குழல், நாயனம், வடக்கத்தி ஷெனாய், மேல்நாட்டு கிளாரினட் முதலியன. ரந்திர வாத்தியங்கள் மற்றவித வாத்தியங்களில் கைவிரலால் மீட்டுவது, கையால் பௌ போடுவது, தட்டுவது முதலியவற்றால் சங்கீத ஒலி உண்டாகிறதென்றால், இந்த ரந்திர வாத்தியங்களில் மட்டும் வாயினால் காற்றை செலுத்தி சங்கீதத்தை உண்டு பண்ண வேண்டியிருக்கிறது. ஹார்மோனியம்தான் கையால் இயக்கப்பட்டும் ஒருவித ரந்திர வாத்தியமாக இருப்பது. அதிலே வாய்க்கு பதில் காற்றை கொடுக்க பெலோஸ் துருத்தி இருக்கிறது. புளூட்டிலும் நாதஸ்வரத்திலும் துவாரங்களை கைவிரலால் மூடி திறக்கிறோம் என்றால், ஹார்மோனியத்தில் பில்லைகளை விரலால் அழுத்துவதும் எடுப்பதுமாக இருக்கிறது. பிரின்சிபிள் ஒன்றுதான். சர்மவாத்தியம் என்பவை தோலை கட்டி அடித்து சப்தம் உண்டாக்குபவை. மிருதங்கம், தவில், நகரா, பேரிகை, கஞ்சிரா முதலியன சர்மவாத்தியங்கள். லோகவாத்தியம் என்பதில் அதை செய்வதற்கு உபயோகப்படும் லோகம்தான் முக்கியம். மோர்சிங், ஜால்ரா, சேமக்கலம், மணி முதலியவை இதில் சேர்ந்தவை. இவை ஒரே ஒரு லோகத்தால் மட்டும் ஆனவையாயிருக்கும். தந்தி துவாரம் எதுவும் இல்லாது மண்ணால் மட்டுமே ஆனது கடம், பானைதான் அது. களிமண்ணாலேயே ஒரு தினுசான சைனாக்களே என்கிற பீங்கானால் ஆன கிண்ணங்களுக்கு ஜலதரங்கம் என்று பெயர். கிண்ணங்களில் ஜலத்தை விட்டு அவற்றின் ஓரத்தில் 2 மெல்லிசான மூங்கில் குச்சியால் தட்டி சப்தஸ்வரங்களை உண்டாக்குகிறார்கள். வாத்தியங்கள் பல வகை இருப்பது போல நாட்டியத்திலும் பல உண்டு. முக்கியமாக தாண்டவம், லாஸ்யம் என்ற 2 புருஷர்கள் செய்வது பௌருஷ கம்பீரம் நிறைந்தது. தாண்டவம் ஸ்திரீகள் செய்வது லலிதமாக இருப்பது லாஸ்யம். பரமேஸ்வரன் செய்வது தாண்டவம், சிவதாண்டவம், நடராஜ தாண்டவம், பிரளய தாண்டவம், ஊழி தாண்டவம் என்றெல்லாம் சொல்கிறோம். அம்பிகை ஆடுவது லாஸ்யம். லாஸ்ய பிரியா, லயகரி என்று லலிதா சகஸ்திரநாமத்தில் பெயர்கள் வருகின்றன. அடுத்தது தெய்வங்களின் தொடர்பு. சங்கீத நாட்டிய கலைகளுக்கு தெய்வங்களோடேயே இப்படி சம்பந்தம் ஏற்படுத்தியிருக்கிறது. நடராஜ மூர்த்தி போல லோகத்தில் எதுவும் கிடையாது என்று இன்று லோகத்தில் இருக்கிற அறிஞர்கள் எல்லாரும் சொல்கிறார்கள். நம் தேசத்துக்கு ரொம்ப உசந்த சிம்பிளாக வெளி தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணுவதென்றால் ராஜாங்கத்தினரே நடராஜா விக்கிரகம்தான் கொடுக்கிறார்கள். அந்நிய தேசிய மியூசியம்களுக்கு மில்லியன், 2 மில்லியன் டாலர் விலைக்கு போவது நம் கோவில்களிலிருந்து திருடின நடராஜாதான் என்றால், அந்த நடராஜாவின் சிறப்பு முழுவதும் நடனத்தால் ஏற்படுவதுதான். நர்த்தன கணபதி, காளிங்க நர்த்தன மூர்த்தி, நடன சரஸ்வதி என்றெல்லாமும் நாட்டிய மூர்த்தங்கள் இருக்கின்றன. வாத்தியங்களை எடுத்துக்கொண்டாலும் ஒரே தெய்வ சம்பந்தம்தான். கலை தெய்வம் என்றே சொல்கிற சரஸ்வதி கையில் வீணை இருக்கிறது,
வீணைதான் நம் சங்கீதத்துக்கே ஜீவநாடி என்பார்கள். அதனால் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் உள்ள வீணைக்கென்று ஒரு பெயர் உண்டு. கச்சபி என்பது சரஸ்வதியின் வீணை. விபாக்ஞா காயந்தி என்ற சௌந்தரிய லகரி ஸ்லோகத்தில் சரஸ்வதியானவள் அம்பிகையின் சந்நிதியிலே சிவலீலைகளை வாயால் பாடிக்கொண்டே விபஞ்சி வாசிக்கிறாள் என்று ஆச்சாரியால் வர்ணித்திருக்கிறார். விபஞ்சி என்பது வீணைக்கு ஒரு பொது பெயர். நாரதகானம் என்பதாக சங்கீதத்தில் பரம உத்கிருஷ்டமானதை சொல்கிறோம். தியாகராஜ சுவாமிகளுக்கு சங்கீத சாஸ்திர புஸ்தகத்தை கொடுத்து அனுகிரகித்தவர் நாரதர்தான். நாரத குருசுவாமி என்று அவர் மேலேயே தியாகையர்வாள் பாடியிருக்கிறார். நாரதர் கையிலும் வீணை இருக்கிறது. அந்த வீணைக்கு மகதி என்று பேர். எம் இறை நல்வீணை வாசிக்கும் மே என்பதாக அப்பர் சுவாமிகள் பரமசிவன் வீணாகானம் செய்து கொண்டிருப்பதை சொல்கிறார். கைலாசத்துக்கு அடியிலே மாட்டிக்கொண்ட ராவணீஸ்வரன் அதிலிருந்து விடுபடுவதற்காக தன் சிரசுகள் நரம்புகள் ஆகியவற்றை அறுத்து வீணை பண்ணி அதில் சாமகானத்தை வாசித்தே ஈஸ்வரனை பிரீதி பண்ணி மீட்டான் என்று கதை. கிருஷ்ண பரமாத்மா என்றாலே அவரோடு இணைபிரிக்க முடியாததாக புல்லாங்குழல் வந்துவிடுகிறது. வேணுகோபாலன், முரளிதரன் என்றெல்லாம் அவருக்கு பெயர்கள் ஏற்பட்டிருக்கின்றன. பிரதோஷ சோத்திரம் என்று ஒன்று உண்டு. அதிலே அத்தனை தெய்வங்களையும் கீத வாத்தியங்களோடு சம்பந்தப்படுத்தி சொல்லியிருக்கிறது. சாக்ஷாத் பரமேஸ்வரன் பிரதோஷ காலத்தில் அம்பாளை ரத்னபீடத்தில் உட்கார்த்தி வைத்துவிட்டு அவளுக்கு எதிரே கைலாச மலையில் நடனம் செய்கிறான் என்றும், அவனுடைய டான்ஸுக்குத்தான் ஆர்கெஸ்ட்ராவாக அத்தனை தேவர்களும் வாத்தியம் வாசிக்க வந்திருக்கிறார்களாம். வாக்தேவியான சரஸ்வதி வீணை வாசிக்கிறாளாம். வீணைக்கு வல்லகி என்று ஒரு பெயர். அந்த பெயரைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறது. இந்திரன் புல்லாங்குழல் ஊதுகிறானாம். பிரம்மா ஜால்ரா போடுகிறாராம். லக்ஷ்மி வாய்ப்பாட்டு பாடுகிறாளாம். விஷ்ணு மிருதங்கம் வாசிக்கிறாராம். நந்திகேஸ்வரரைத்தான் பொதுவில் மிருதங்கத்துக்கு சொல்வது வழக்கம். ஆனால் பிரதோஷ தாண்டவத்தின் போது நந்திகேஸ்வரர் யமராஜனின் எஜமானின் லாவண்யத்தில் தன்னையே மறந்து போய்விட்டார் போலிருக்கிறது. அதனால் மகாவிஷ்ணு மிருதங்கம் வாசிக்கிறார். பரமேஸ்வரனோடு மகாவிஷ்ணுவுக்கு எத்தனை விதமான உறவுகள் இருக்கின்றன என்று நம் ஆச்சாரியால் சிவானந்த லகரியில் பாணத்வம் ரிஷபத்வம் என்கிற ஸ்லோகத்தில் அடுக்கிக் கொண்டே போகிற போதும் அவர் சிவதாண்டவத்துக்கு மத்தளம் கொட்டுவதை மிருதங்க வகிதா என்று குறிப்பிடுகிறார். பிரதோஷ நாட்டியத்தில் அம்பிகை சிவதாண்டவத்தை வெறுமே பார்த்து கொண்டு ரசிப்பவளாக மாத்திரம் சொல்லியிருக்கிறது. இந்த ஆனந்த தாண்டவத்தை மட்டுமின்றி கல்ப பிரளயத்தில் எல்லாவற்றையும் தன்னில் ஒடுக்கிக் கொண்டு ஈஸ்வரன் சம்ஹார தாண்டவம் செய்யும் போதும் அம்பாள் ஒருத்தி மட்டும் அழிந்து போகாமல் அதை பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று லலிதா சகஸ்ரநாமத்தில் சொல்லியிருக்கிறது. மகேஸ்வர மகாகல்ப மகாதாண்டவ சாட்சினி, அந்த பரதேவதையே சங்கீத தேவதையாக சொல்லும்போது ராஜமாதங்கி ராஜசியாமளா என்று பெயர். மீனாட்சி மே முதம் தேகி ராஜமாதங்கி என்று தீட்சிதர் பாடியிருக்கிறபடி மதுரையிலே நித்தியவாசம் பண்ணுகிற மீனாட்சியானவள் பராசக்தி சங்கீதத்தின் அதிதெய்வமாக இருக்கப்பட்ட அவசரம் கோலம்தான் காஞ்சிபுரத்தில் காமாட்சி கோயிலிலும் தனக்கு தனி சந்நிதி இருக்கிறது. சியாமளா தண்டகம் இப்படி சங்கீதமூர்த்தியாக இருக்கப்பட்ட பராசக்தியை பற்றியது. நவரத்னமாலா என்பதாக ஓம்கார பஞ்சர சுகிம் என்று ஆரம்பிக்கிற ஸ்துதி ஒன்றை காளிதாசன் செய்திருக்கிறான். அதுவும் இந்த சியாமளா தேவியை பற்றியதுதான். அதிலே இவளும் சரஸ்வதியைப் போலவே கையில் வீணை வைத்துக் கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறது. வீணா சங்கிராந்த காந்த ஹஸ்தாம், நிறத்தில் மட்டும் அவளுக்கும் இவளுக்கும் நேர் வித்தியாசம். சரஸ்வதி நல்ல வெளுப்பு, இவளோ சாம்பல் கருப்பு. அதனால்தான் சியாமளா என்று பெயர். இவளுடைய லாவண்யம் நிறைந்த கையின் நுனிவிரல் வீணையின் தந்திகளில் எப்போதும் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறது. அவள் இப்படி இருக்கிறாள் என்றால் நாமும் சங்கீத உபாசனையால் அவளை பிடித்து விடலாம் என்று அர்த்தம். நிறைய சாஸ்திராபியாசம் பண்ணி யோகாதிகளால் சித்தத்தை நிறுத்தி வசப்படுத்த முடியாத நாமும் ஸ்வரங்களில் லயிப்பதால் மனசை நிறுத்தி அவளுடைய சரணார விந்தத்தில் அதை கிடத்திவிடலாம். சுலபமாக அவள் கடாட்சத்தை பெற்றுவிடலாம். பிரதோஷ சோத்திரத்தைப் போல அந்த பிரதோஷ கால நடராஜ
தாண்டவத்தை வர்ணிப்பதாக சம்பு நடன அஷ்டகம் என்று ஒன்று உண்டு. இது பதஞ்சலி பண்ணின ஸ்தோத்திரம். அவர் ஆதிசேஷன் அவதாரம். அவரைப் போலவே நடராஜாவோடு சதா இருக்கும் வியாக்கிரபாதர் புலிகால் பெற்றவர். பாம்பு, புலி முதலான குரூர ஜந்துக்களையும் சங்கீத நாட்டியங்கள் பிரேமையாய் சாந்தமாய் பண்ணிவிடுகிறது என்று அர்த்தம். இந்த அஷ்ட ஸ்லோகங்களின் சொல்லமைப்பாலும் கதியாலும் சொல்கிற போதே எதிரே நாட்டியம் நடக்கிறது போன்ற பிரமை தட்டும். இதை பிரதோஷ பூஜையில் நிருத்யோபசாரம் பண்ண வேண்டிய இடத்தில் வாஸ்தவமாகவே சந்திரமௌலீஸ்வரருக்கு நாட்டியமாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று எனக்கு ஆசையாயிருந்தது. மடத்திலே ஸ்திரீகள் ஆடுவதற்கு இடமில்லை. அதனால் திரவியத்தையோ கீர்த்தியையோ முன்னிட்டதாயில்லாமல் பூஜாங்கமாக ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணமாவது தானே என்பதால் நம்முடைய ஆஸ்தான சங்கீத வித்வானியே இந்த ஸ்தோத்திரத்துக்கு அபிநயம் பிடிக்கும்படி சொன்னேன். அவர் முதலில் பயந்தே போய்விட்டார். எத்தனையோ வருஷம் நாட்டிய சிக்ஷை சொல்லிக் கொண்டால் தானே இது வரும், தமக்கு பாட்டில் உள்ளது போல டான்ஸில் பரிச்சயம் இல்லையே என்பதால் பயப்பட்டார். நான் தான் ஒன்றும் பயப்பட வேண்டாம், நடராஜாவை நினைத்துக் கொண்டு குயவன் களிமண்ணை துவைக்கிற மாதிரி காலாலே பண்ணிக்கொண்டு சொல் போகிற போக்கிலே கையை காட்டிக்கொண்டு போ, சரியாய் வந்துவிடும் என்று தைரியம் கொடுத்தேன். அப்படியே நன்றாக அமைந்தது. சிதம்பரத்திலே சுத்த மத்தளம் என்கிற ஸ்பெஷல் டைப் மத்தளம் நடராஜாவுக்கு வாசிக்கப்படுகிறது. அதனால் இந்த சம்பு நடன அபிநயத்தின் போதும் இங்கே சுத்த மத்தளம் வாசிக்குமாறு ஏற்பாடு செய்தது. தங்கநாதத்தையும் சேர்த்து கொண்டது. இதனால் பூஜையிலேயே சாநித்தியம் கூடுதலாகிவிட்டது போல இருந்தது. இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் என்றால், ஸ்ருதி லய சங்கீதம் நிருத்தியம் எல்லாமே உபாசனையாக அபியசிக்கப்பட்டால் நம்மை ஈஸ்வர சந்நிதானத்திலேயே கொண்டு போய் நிறுத்திவிடும். முடிவிலே அந்த சந்நிதானம் எங்கே இருக்கிறது? நம் ஹிருதயத்துக்குள்ளேயேதான். அதற்குள்ளேயே அடங்கி ஆத்மானந்தத்தை அடைய சங்கீதம் ஒரு வழி. நந்திகேஸ்வரரின் இரு கொம்புகளுக்கிடையேதான் ஈசன் பிரதோஷ தாண்டவம் செய்வது. ஸ்ரீவாஞ்சியம் ராமச்சந்திர ஐயர்.